மணிஷ். நான் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உமியம்பட்டியில் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து மாணவர் மன்ற தேர்தல் நடக்குது. அதில் வந்து வேட்பாளராக நான் நிற்கிறேன். நான் வந்து வேட்பாளராக நின்று நான் ஜெயிச்சிட்டேனா நான் என்னென்னலாம் செய்வேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து கிரவுண்ட்லேருந்து யாரும் குப்பை போடாமல் பார்த்துக்குவேன். அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க ஸ்கூலில் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுப்பேன். வாரத்தில் 2 நாள் பிடி விடுறது வந்து நான் கரெக்டாக விட வைப்பேன் மிஸ்கிட்ட கேட்டு. அதுவும் இல்லாமல் நான் வந்து மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் கிளாஸ்களை அமைதியாக பார்த்துக்கிறது அப்படின்ற வேலைகள்லாம் செய்வேன். எனக்கு கீழே வந்து 9 அமைச்சர்கள் இருப்பாங்க. ஒன்று சத்துணவுத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், அப்புறம் குடிநீர்த்துறை அமைச்சர் அப்படின்ற மாதிரி 9 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் அவங்கள வந்து நான் கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் நான் தலைவராக இருப்பேன். எனக்கு வந்து துணைத் தலைவராக ஒருத்தர் வருவாங்க. எனக்கு கீழே பெரும்பான்மை கட்சிக்கு கீழே வரவங்களுக்கு வந்து துணைத் தலைவராக இருக்காங்க. ஆனால் நாங்கள் 18 வயசு முடிஞ்சாதான் எல்லோரும் ஓட்டு போட முடியும். ஆனால் நாங்கள் வந்து அதை இங்கேயும் கற்றுக்குறோம் அப்படின்றப்ப எங்களுக்கு வந்து அப்போ போடும்போதும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்டமன்ற பேரவையெல்லாம் எங்களுக்கு வந்து நியாயமாக நடக்கணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு இங்கேயே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நான் தலைவராக நிற்கிறேன், தலைவராக ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தேர்தல் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து புதன்கிழமை வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சோம். அதுக்கு பின்னாடி அப்பாவோட ஒப்புதல், பெற்றோரோட ஒப்புதல் கடிதம், ஆசிரியர்களோட பரிந்துரையாடல் படி நாங்கள் எலெக்ஷனில் நிற்சோம். எங்களுக்கு சின்னம் வந்து குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க. நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கை வந்து 25 கொடுத்தோம். அதில் வந்து காலையில் தினமும் வந்து ஸ்கூலில் எல்லாரும் உட்கார வச்சு படிக்க வைப்பேன். திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில கொடி கட்டியிருக்காங்களான்னு பார்ப்பேன். கிரவுண்டை தூய்மையாக வச்சுப்பேன். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுறாங்களான்னு பார்த்துப்பேன். எங்கள் அப்பா அம்மா வந்து நாடாளுமன்றம், சட்டமன்றம் அப்படி ஓட்டு போடும் போதெல்லாம் எனக்கும் ஆசையாக இருக்கும். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. நான் வந்து ஒரு வேட்பாளர் தான். எனக்கு வந்து கிளி சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. இப்போ 18 வயசு ஆனால் மட்டும்தான் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்து 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அதனால எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து மாணவர்களுக்கு ஒழுக்க சொல்லி தருவேன். எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். என்னுடைய பெயர் நரசிம்மன். தலைமை ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உம்மியம்பட்டி பள்ளியில் பணிபுரிகிறேன். எங்கள் பள்ளியில் இன்று மாணவர் மன்ற தேர்தல் நடைபெறுகிறது. எங்கள் பள்ளியில் 295 மாணவர்கள் 1 முதல் 8 வகுப்புகள் படித்து வருகிறார்கள். இந்த ஆண்டு மாணவர் மன்ற தேர்தல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக எங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய 1 முதல் 8 வகுப்பு வரை உள்ள 265 மாணவர்களை புகைப்படத்துடன் வாக்காளர் பெயர் பட்டியல் வெளியிட்டோம். அதற்கடுத்தது மாணவர் மன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிட்டு மாணவர் மன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய மாணவிகளை பெற்றோருடைய ஒப்புதல் கடிதம் மற்றும் வகுப்பாசிரியருடைய பரிந்துரையின் அடிப்படையில் போட்டியிட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் 9 மாணவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவ்வாறு போட்டியிட்ட 9 மாணவிகளில் ஒரு மாணவனுடைய வேட்புமனு தவறாக இருந்ததால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் ஒரு மாணவி போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விலகிவிட்டார். தொடர்ந்து 7 பேர் போட்டியாளர்களாக இருந்தார்கள். அவர்களை அகர வரிசைப்படுத்தி அவர்களுக்கு பறவைகள் என்ற தலைப்பில் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்து அவங்க மாதிரி வாக்காளர் பட்டியல் மாதிரி வாக்குச்சீட்டு வெளியிட்டோம். இன்று தினம் ஒவ்வொரு மாணவர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் வாக்குச்சீட்டு தயாரித்து அதிலே அவர்களுடைய புகைப்படம், அவங்களுடைய சின்னம் நன்றாக தெரியக்கூடிய வகையில் பதிவிட்டு அந்த மாணவர்கள் வரிசையாக வாக்களிக்க வாய்ப்பு கொடுப்போம். இந்த மாதிரி வாய்ப்பு என்பது ஏட்டுக்கல்வியோடு இல்லாமல் தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவியர்கள் வாழ்க்கையோடு இணைந்து அது எவ்வாறு நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுது என்பதை நேரடி அனுபவம் வாயிலாக அவங்களுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ளவும் பிற்காலத்தில் அவர்களுக்கு பயன்படுத்தவும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இன்றைய தினம் எங்கள் பள்ளியில் 265 மாணவர்கள் வாக்களிக்கிறார்கள். இந்த வாக்களிப்பிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையம் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறதோ அதன் அடிப்படையில் அதனுடைய கருத்துக்களை உருவாக்கி எங்கள் பள்ளிக்கு நாங்களாக ஒரு திட்டத்தை தீட்டி அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒத்துழைப்போடு இந்த தேர்தல் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி.